ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பல நாடுகள்லையும் சிலிண்டர் தட்டுப்பாடு, எரிவாயு தட்டுப்பாடு, ஃபியூல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபிலிப்பைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபிலிப்பைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஏசியாவை நம்பி தான் 96% ஃபியூயல்ஸுக்கு அந்த நாட்டை நம்பி தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த போரில் மிகப்பெரிய அளவில் அடி வாங்குற ஒரு நாடுனா அது ஃபிலிப்பைன்ஸ் தான். அதை விட இன்னொன்று, அந்த நாட்டோடைய கவர்மெண்ட் என்ன பெரிய முடிவு எடுத்திருக்காங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் இனிமேல் வாரத்தில் 4 நாள் மட்டும்தான் வேலை. ஏன்னா அவங்க போக்குவரத்து செலவு, அதுக்குரிய ஃபியூவல்ஸ்லாம் தேவைப்படுன்றதால 4 நாள் மட்டும்தான் வேலை. இது அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியா, அமெரிக்காவுக்கு மிக நெருங்கிய நாடான சவுத் கொரியா மிகப்பெரிய அளவில் இவங்களும் ஃபியூல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. க்ரூட் ஆயிலில் இவங்களும் அவங்கள நம்பி தான் இருக்காங்க இப்போதைக்கு. அடுத்ததாக இன்னொரு நாடாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லையும் கிட்டத்தட்ட ஃபியூயல் கட்டுப்பாடு வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட லெட்டர் கணக்கில் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா நாடுகளையுமே வந்து இப்போ இது பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க எப்படி இந்த கேம்பெயினை தாண்டி போகிறது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெங்களூரில் இன்றைக்கி பல ஹோட்டல்ஸ் வந்து மூடுற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஏன்னா இதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னென்னா, நான் காலையிலே சொல்லியிருந்தேன் நம்ம சேனலில், எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுருக்கு. பல ஹோட்டலில் இன்னும் 1, 2, 3 நாளுக்கு தான் ஃபியூல்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணுற டைம் தான் வந்திருக்கு. அதனால் நம்ம தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மோடிக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர் போய் நாளானிக்கு சேர்ந்துடும். அதுக்குள்ளே நம்ம ஹோட்டல்ஸ்லாம் மூடிடுவாங்க. வெளியே படிக்கிறதுக்கு போயிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்பாட்டுக்கான அந்த ஃபியூல்ஸ்லாம் தேவைப்படும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபியூல்ஸ்க்கான மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் கிட்டத்தட்ட மோடி அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதம் 17ஆம் தேதி நம்ம கரூர் துயரம் சம்பவம் சார்பாக சிபிஐ விசாரணை டெல்லியில் நடக்குது. அதுக்கு வந்து செந்தில் பாலாஜியை 17ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி நம்ம விஜய் அவர்களை ஆஜராக சொல்லியிருக்காங்க. இது ஒரு கான்ஃப்ளிக்டாக இப்போ போயிட்டுருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டேரில் மிச்சல் மீது பந்து வீசினதுக்காக அவர் நம்ம ஹர்ஷ்தீப் சிங்கோடைய சேலரிலேருந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து கட் பண்ணுறதுக்காக இப்போ ஆர்டர் வந்திருக்குங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கப்ப இந்திய அணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய கேம்பெயின் 2020 வேர்ல்டு கப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சுட்டு நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம நாட்டில் தான் இருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இப்போதைக்கு. நம்ம நாட்டுக்கு ரஷ்யா வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அமெரிக்கா சொல்லி எங்ககிட்ட ஆயில் வாங்கலை இல்லைங்களா, அதனால் நாங்கள் இவங்க ஆயில் தர முடியாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இது ஒரு நம்மளுக்கு ஒரு மோசமான ஒரு இதாக தெரியுதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்